வருகிறார்கள். உண்மையிலே தேர் திருவிழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். உண்மையிலே நல்ல ஒரு மக்கள், நல்ல ஒரு இடம், எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா ஒரு காலத்துலாம் இந்த மாதிரி திருவிழாக்கள் கொண்டாட கிடையாது. சும்மா சிம்பிளா நம்ம மாட்டில் போய் இழுத்துட்டு போவோம், வருவோம். அது ஆத்தாவுக்கு தேவையானதை செஞ்சோம். பாருங்க, மேடையே அவ்வளவு பிரம்மாண்டமா அடிச்சிருக்காங்க. லைட் மட்டும் மொத்தம் 12-15 லைட் இருக்கும்னு நினைக்கிறேன். காசு இருக்கு, போடுறாங்க. உன் வீட்டுல போய் போடு. நல்ல சிறப்பா பண்ணிருக்கீங்க. உண்மையிலே நல்ல தலைப்பு, நல்ல மக்களோட நல்ல மகிழ்ச்சியா இந்த திருவிழாவை கொண்டாடுறீங்க. அந்த ஆத்தா மழை பொழிந்து நல்ல விவசாயம் பெருகி மக்கள் எல்லாம் செழிக்க வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு தேவையான வரங்களை தர வேண்டும் என்று அன்போடு எங்க பட்டிமன்ற குழுவின் சார்பாக வேண்டிக் கொண்டு, இதுல 6 அறிஞர் பெருமக்கள் வந்திருக்காங்க. 6 பேருமே மிகப்பெரிய படிப்பாளிகள், மிகப்பெரிய நகைச்சுவையாளர்கள், மிகப்பெரிய செய்தி வாசிப்பாளர்கள், மிகப்பெரிய பாடகர்கள். அவங்க பேசுறத கேட்கறதுக்காகத்தான் இத்தனை பேர் கூடியிருக்கிறோம். ஏன்னா மக்கள் இன்னைக்கு எல்லாத்தையும் தாண்டி சந்தோஷமா வாழ வேண்டும் என்ற மனநிலைக்கு பணங்காசு எவ்வளவு இருந்தாலும் மனுஷன் சந்தோஷமா வாழணுங்கிறது நம்மளுடைய ஆசை. ஒரு நல்ல ஊர், நல்ல மக்கள். அதனாலதான் ஆண்கள் பெண்கள் கலந்து உட்கார வச்சிருக்காங்க. நேத்து ஒரு ஊர்ல கொண்டு விட்டு நடுவுல கம்பை உண்டி கயத்தை கட்டி பிரிச்சுட்டாங்க. ஆம்பளையாலாம் அங்கிட்டு போ, பொம்பளையாலாம் அங்கிட்டு போ. அந்த நேரம் பார்த்து புதுசாக கல்யாணம் பண்ண ஒருத்தர் பொண்டாட்டியோட தான் பிரிச்சு விட்டாங்க. நீ இங்கிட்டு போ, உன் பொண்டாட்டி இங்கிட்டு போகட்டும். அவன் கடைசி வரைக்கும் பட்டிமன்றத்தை பார்க்கல, பொண்டாட்டி பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கான். 5 வருஷமா பொண்ணு பார்த்து தாண்டா கல்யாணம் பண்ணேன். அவன் நம்மளை தான் பார்க்கறாள், அவளை வேற யாரும் பார்க்கறான். நான் ஒரு சோக்கு சொன்னோன்னே அந்த பிள்ளை ஹான்னு கையடிச்சு வாடி வீட்டுக்கு போன்னு கூட்டிட்டு போயிட்டான். அப்படிலாம் இல்லாம நல்லா சந்தோஷமா உட்காந்துருக்கீங்க. செல்போனும் டிவியுமா இது மக்களை கெடுக்குதா கெடுக்கலையான்னு கேட்டிருக்காங்க. உண்மையில இந்த செல்லு வந்ததுக்கு அப்புறம் நாடு நாசமா போச்சுன்னு நினைக்கிறவங்களாம் கைதட்டுங்க பார்ப்போம். இந்த கைதட்டுற எல்லாத்தையுமே இந்த செல்போன் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியுமா? இந்த செல்லு வந்ததுக்கு அப்புறம் மனுஷ வாழ்க்கையே நிறைய மாறிடுச்சு. எல்லாருமே மாற்றத்துல தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த செல்லு வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் சிக்கலாகி போச்சு. டிவி ஒரு பக்கம் ஒரு மாதிரி இருந்துகிட்டு இருக்கு. ஆனா நல்ல செலவு பண்ணி பண்றீங்க. இப்படித்தான் ஒரு விழாவை கொண்டாடணும். பக்திங்கிறதுக்கு இன்னைக்கு நிறைய மாறி போச்சு. நேற்று எங்க ஊர்ல மாரியம்மன் கோயில ஒரு அம்மா சாமி கும்பிட்டுக்கிட்டே இருந்துச்சு. அந்த நேரம் கரண்ட் கட் ஆயிடுச்சு, போன் வந்துச்சு. போனை எடுத்து பேசிச்சு, செருப்பை மாட்டிச்சு, புருஷனை கையில பிடிச்சு கூட்டிக்கிட்டே போச்சு. பின்னாடியே ஒருத்தன் போனான், நின்றுச்சு. ஏய் ஏன்டா பின்னாடி வர்ற அப்படின்ச்சு. மேடம், நீங்க போன் பேசுற அவசரத்துல என் பொண்டாட்டி ஒரு செருப்பை நீங்க மாட்டிட்டீங்க. இதை கலட்டி கொடுத்தாதான் என் பொண்டாட்டியை நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போக முடியும்னா. புருஷனை பார்த்து சொன்னிச்சு, ஏய் நான் தான் செருப்பை மாத்தி மாட்டினல, நீனாலும் சொல்லக்கூடாதா அப்படின்னுச்சு. அவன் கையை உதறிக்கிட்டே சொன்னா, நான் உன் புருஷனே இல்ல, நீ போன் பேசுற அவசரத்துல என்னைய கையில பிடிச்சி இழுத்துக்கிட்டு வந்துட்ட, ஆள் சிவப்பா இருக்கவும் நான் பின்னாடியே வந்துட்டு இருந்திருக்கேன் அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான். அவள் சிவப்பு தகுந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கான். அப்ப கற்பனால என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்க முடியாது. வாழ்க்கை அவளை சிக்கல்ல தான் போய்கிட்டு இருக்கு. 6 அறிஞர் பெருமக்கள் வந்திருக்காங்க. இது செல்போனும் டிவியும் மக்களை சீரழித்துக் கொண்டுதான் இருக்கிறது என்று பேசுவதற்காக 3 பேரும், இல்லை செல்போனும் டிவியும் மக்களை நிலைநிறுத்தி கொண்டுதான் இருக்கிறது என்று பேசுவதற்காக 3 பேர் வந்திருக்காங்க. இதில் செல்போனும் டிவியும் மக்களை தூக்கி நிப்பாட்டி கொண்டுதான் இருக்கிறது என்ற அணிக்கு தலைமையேற்று வந்திருக்கக்கூடியவர் விஜய் டிவி கலக்க போய் 6 புகழ், சன் டிவி காமெடி செக்ஷன் புகழ், கலைஞர் தொலைக்காட்சியினுடைய தில்லுமுள்ளு புகழ், கோவை KR மஞ்சுநாதன் அவர்கள் வந்திருக்காங்க. அவருக்கு இணையும் நிலையமாக பேச வந்திருக்கக்கூடியவர் சேலம் வைசியா கல்லூரியிலே கணிப்பொறியியல் துறை தலைவராக ஏறக்குறைய 16 ஆண்டு காலம் பணியாற்றி தன்னுடைய திறமையின் காரணமாக மாலத்தீவில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியிலே 2 ஆண்டுகள் பணியாண்டி தற்சமயம் விடுமுறைக்கு வந்திருக்கக்கூடிய கணிப்பொறியியல் துறையிலே அவர் ஆய்வு செய்து டாக்டர் பட்டம் பெற்றிருக்கிறார். இப்போ ஒரு லேப்டாப்பை கொடுத்தீங்கன்னா அதை அக்கு வேற ஆணி வேறா பிரிச்சு உடனடியா சர்வீஸ் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஹார்ட்வேர் சாப்ட்வேர் 2யுமே ஒரே நேரத்தில் கற்று விளையாடி வரக்கூடிய பாசத்துக்குரிய அருமை தம்பி பேராசிரியர் அபு அவர்கள் வந்திருக்காங்க. நீ எல்லாம் உருப்படவே மாட்டாயிடா. ஒரு பேராசிரியர் அறிமுகப்படுத்தி சொப்பன சுந்தரி பாட்டு போடுறாயா. சொப்பன சுந்தரி யார் வச்சிருக்கா, காரை யார் வச்சுக்கா, பெட்ரோல் யாரா போடுறது, அப்படித்தான் சொல்றா. கடைசியில் உன் பேர் தான் சரி பேராகி கொண்டு பிரச்சனைங்க அங்க தாண்டி ஓடிக்கிட்டு இருக்க. அவருக்கு இணையும் நிலையமாக பேச வந்திருக்கக்கூடியவர் கின்னஸ் சாதனையாளர். பரதநாட்டியம் நம்ம ஆடி கேள்விப்பட்டிருப்போம். 24 மணி நேரம் தொடர்ச்சியாக நெருப்புக்குள்ளேயே பரதநாட்டியம் ஆடி சாதனை படுத்திருக்கக்கூடிய கின்னஸ் சாதனையாளர்.
24 மணி நேரம் பிளான் பண்ணி ஆடினாரு. கடைசியில அவர் திறமைய எல்லாரும் பாராட்டவும் அதை 48 மணி நேரமா பாதி 48 நேரம் ஆடி சிறப்பு பெற்றிருக்கக்கூடிய என் பாசத்துக்குரிய அன்பு மகள், திருக்குறளை பாடலாக வடிவமைத்து அதற்கும் நடனம் ஆடி இருக்கக்கூடிய, நல்ல தமிழ் உச்சரிப்போடும் நல்ல தமிழ் ஆளுமையோடும் இலக்கிய நயத்தோடும் இலக்கிய செய்திகளை அக்குவேர ஆணிவராக பிரித்து வைக்கக்கூடிய அன்பு மகள் ஐஸ்வர்யா அவர்கள் வந்திருக்காங்க. நல்ல இல்ல இவங்க சொல்றது சரியில்லை, நாங்க சொல்றதுதான் சரி அப்படின்னு பேசுவதற்காக நம்மளுக்கு ஆந்திராக்காரன் தனி தர மாட்டான், கர்நாடகாரன் தனி தர மாட்டான், கேரளாக்காரன் தனி தர மாட்டான். எப்ப போனாலும் தனி தரக்கூடிய ஒரே மாநிலம் பாண்டிச்சேரி மட்டும்தான். ஆப்பா வேணுமா புல்லா வேணுமா எல்லாம் கொடுக்குறான். பாண்டிச்சேரியிலிருந்து வருகை புரிந்திருக்கக்கூடிய மெகா தொலைக்காட்சியில் ஒரு கலக்க கலக்கி கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் தினத்தன்று ராஜ் தொலைக்காட்சியில பேசி பெண்களுடைய ஏகோபித்த ஆதரவை பெற்றிருக்கக்கூடிய எங்களுடைய பட்டிமன்ற யூடியூப் சேனலில் ஏறக்குறைய ஒரே வாரத்தில் 61 லட்சம் ரசிகர்களை பெற்றிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய பாண்டிச்சேரி கௌதமி அவர்கள் வந்திருக்காங்க. நல்ல ஒரு கைது. அடியா தாடி இளமான சொன்னதற்கு கட்டி பறக்குது சரிதானா, வந்தா தெரியும் உனக்கும் தான். அது புதுசா யாரும் தெரியுமா ஐயா? கேன் இன்ஸ்பெக்டரியா? பழைய கேன் வாங்குறவங்கள கேன் இன்ஸ்பெக்டர்னா கரும்பு ஆய்வாளர். தோப்புக்கு தோப்பு போய் கரும்பு பெருத்துருச்சா, தோகை சீவலாமா, கரும்புக்கு கட்டிங் ஆர்டர் கொடுக்கலாமான்னு ஆய்வு பண்ணி கொடுக்கக்கூடியவர். இந்த அம்மா சிரிக்காதீங்க, இந்த அம்மா கேள்வி பண்ணி இந்த அம்மா சாதாரணமா நினைக்காதீங்க. இந்த அம்மா புதுசா யார் தெரியுமா? சொன்ன மிரண்டு போவீங்க. இந்த அம்மா பட்டிமன்றம் பேசி பொழைக்கணும் அவசியம் கிடையாதுயா. ஏதோ கௌரவத்துக்காக மேடையில இருந்து உட்கார்ந்துருக்காங்க. ஏதோ அப்பல நினைச்சு நீ வந்து யோசிக்காத, அப்பல விட்டு வந்துட்டாங்களே பரதேசியா தெரியும் நினைக்காதீங்க. அது புருஷனை சொன்ன மிரண்டு போயிருவீங்க, மிரண்டு. அது புருஷன் யார் தெரியுமா ஐயா? கடலூர் ஜிஆர்டி தங்கை மாளிகை முன்பாக கரும்பு ஜூஸ் கடை போட்டிருக்கான். சக்கையா புளியுவான். ஜூஸ குடிச்சு விட்டு இந்த அம்மா ரெஸ்ட் ரூமுக்கு சார் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கு. மாமியா தான் சக்கை அள்ளி போடுற வேலை, மாமனார் தான் வீலுக்கு கிரீஸ் ஓடுறது, புள்ள 2 எலுமிச்சம்பழத்தை தள்ளி விட்டுக்கிட்டு இருக்கோம். தங்கச்சி தான் எல்லாம் பாட்டெல்லாம் கழுவி வைக்கிற வேலை. அப்படிப்பட்ட சிறப்பு பெற்றவங்க இந்த அம்மா. நடுவுல உட்கார்ந்துருக்க அம்மாவை நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க. சேர் பத்தாம காலு பிடி உட்கார்ந்துருக்கேன்னு நினைக்காதீங்க. அந்த அம்மா பழைய பாட்டை அவ்வளவு தத்ரூபமா பாடுவாங்க. பழைய படத்துல நடிச்ச நடிகர்லாம் இப்ப இல்ல, போய் சேர்ந்துட்டாங்க. பழைய படத்துக்கு இசையமைச்சவங்களும் இப்ப இல்ல, போய் சேர்ந்துட்டாங்க. பழைய படத்துல பாடினவங்களும் இப்ப இல்ல. இப்பொழுது இவர் ஒருவர் தான் உசுரோடு இருந்து கொண்டிருக்கிறார். விரைவில் எதிர்பார்க்கிறோம். இவருடைய பாடல் வெளிவர் அந்த அளவுக்கு பாடக்கூடிய அம்மா சென்னையில ஒரு தனியார் பள்ளியில மியூசிக் டீச்சரா இருக்காங்க, இசை ஆசிரியை. இந்த கொரோனா காலத்துல அந்த அம்மாவுக்கு அந்த ஸ்கூல்ல சம்பளம் கொடுக்கல. நம்ம மஞ்சுநாதன் தான் நம்ம டீம்ல பேசுற பிள்ளை இப்படி சிரமப்படுதுன்னு திருப்பூர்ல ஒரு பெரிய பனியன் கம்பெனி, 200 கோடி சொத்துள்ள பனியன் கம்பெனியில இந்த அம்மாவை மேனேஜரா சேர்த்து விட்டாங்க. ஒரு பெண்ணாக இருந்தாலும் 1.5 ஆண்டுகள் அந்த கம்பெனியை நிர்வாகம் பண்ணி இப்ப கம்பெனியை மூடிட்டாங்க. அவ்வளவு ஒரு ராசியான ஆளு. அந்த ஓனர் அடுத்த கம்பெனியில பனியனுக்கு விசிறு வெட்டிக்கிட்டு இருக்காருன்னா பாருங்க. இந்த அம்மா தீபாவளிக்கு பட்டிமன்றம் திருப்பூர் போயிருக்கு, பசு மேம்பாலத்துல ஏறி இருக்கு. 200 கோடி சொத்துள்ள ஓனர் 10 பனியனை தோல்லையே போட்டு வித்துக்கு தெரிஞ்சிருக்கான். இங்கே வந்துட்டு தாயேன்னு கேட்டிருக்கு. அதோட வேட்டி செட்டுலாம் கழட்டிட்டு போட்டு ஆடுதுறைக்கு போனால்தான் இப்ப கோயில் கட்டி பொழைச்சு கொடுத்துடுறான்னா பாருங்க. எங்க டீமுக்கு வந்து 1.5 வருஷம் ஆச்சு. சென்னை ராணிக்குமார் அவர்கள் நல்ல ஒரு கைதட்டல். சின்ன பொண்ணுதான் அது சின்ன பொண்ணாடா, நல்லா பாடுற முறைப்படி. உனக்கு சின்ன மாமியா முறை வேணும்டா. உன் வயசுல அந்த அம்மாவுக்கு 2 புள்ள இருக்குடா. சாதாரணமா நினைக்காத. அவருக்கு இணையும் துணையுமாக பேச வந்திருக்கக்கூடியவர் கும்பகோணம் வாசகி. அந்த அம்மாவை சாதாரணமா நினைக்காதீங்க, சின்ன பிள்ளைங்க நினைக்காதீங்க. இந்த அம்மா சிறு வயதிலிருந்து பிள்ளைகளுக்கு டியூஷன் எடுக்கிற வேலை, டியூஷன் டீச்சர். இந்த அம்மாவை கிட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடி டியூஷன் படிச்ச பையன்தான் இன்னைக்கு ஈரோடு மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் முன்பாக டீ கடை வைத்திருக்கிறான். எப்படி உருப்படுவான்? இது நைட்டு புறம் பட்டிமன்றம் பேசி அவனுக்கு எங்க டிவிஷன் எடுக்கிறது?
அவன் வந்து இந்த அம்மா போய் சொல்லி கொடுத்துருக்கு, அந்த பேச்சாளர் பேரா சொல்லி கொடுத்துருக்கு. அவன் பேச்சாளர் பேரா எழுதி பொம்பளையார் பேரா அண்டர்லைன் பண்ணியிருக்கான். நீலவேணி ஜெயசித்ரான் அண்டர்லைன் பண்ணியிருக்கான். எப்படி எழுதியிருக்கான் பாரு. அருமை சகோதரி கும்பகோணம் வாசுகி அவர்கள் வந்திருக்காங்க. நல்ல ஒரு கேள்வி. நம்மளுக்கு கீபோர்டு இசைக்க வந்திருக்கக்கூடியவர், பல பேரிக்காடுகளை தாண்டக்கூடிய திறமை படைத்திருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை தம்பி, தேனியிலே பிறந்திருந்தாலும் திருவேங்கட மலையிலே ஆசி பெற்று வந்திருக்கக்கூடிய தேனி திருவேங்கடம் அவர்கள் வந்திருக்காங்க. நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பார்ப்போம். நம்மளுக்கு ரிதம்பேடு இசைக்கு வந்திருக்கக்கூடியவர், தமிழகத்திலேயே இந்த ரிதம்பேடு வாசிப்பதிலே டாக்டர் பட்டம் பெற்றக்கூடிய டாக்டர் செல்வராஜ் அவர்கள். ஒரு 2 நிமிஷம் அவர் திறமையை காட்டுவார். எப்படி கைதட்டல் வருதுன்னு பார்ப்போம்.
நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பாப்போம். திறமையான இசைக்கலைஞர்கள். ஆர்கெஸ்ட்ராவில் 60 பேர் வாசிக்கக்கூடிய 2 பேர் வாசிப்பாங்க. அவ்வளவு திறமையான இசைக்கலைஞர்கள். அந்த அளவுக்கு திறமையா வாசிக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் சரியான இசை ஞானமும் முறையான பயிற்சி இருந்தால் தான் வாசிக்க முடியும். எங்களையும் உங்களையும் யூடியூப்பில் படம் எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய கிராமத்து பட்டதாரி யூடியூப் சேனலுடைய நிறுவன தலைவர் மாப்பிள்ளை கீனா அவர்களுக்கும், கொங்கு மஞ்சுநாதன் யூடியூப் சேனலுடைய மேனேஜிங் டைரக்டர் சீனா கீனா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி நல்லா ரசிக்கிறீங்க. இது ஒரு சின்ன தலைப்பு. செல்போனும் டிவியும் மக்களை சீரழிக்குதா சீர்படுத்துதா? இது ஒரு 40 நிமிஷத்துல டிவியில பேசக்கூடிய தலைப்பை கொடுத்து பேச சொல்லியிருக்கீங்க. டிவிலைனா 5 நிமிஷம் பேசிட்டு கரெக்டா 40 நிமிஷத்துல பேசி முடிச்சிருவோம். ஒரு சிறிய தலைப்பை டிவியில பேசக்கூடிய தலைப்பை கொடுத்து கிராமத்துல பெருசா பேச சொல்லியிருக்கீங்க. திறமையான பேச்சாளர்கள். இப்பொழுது மக்களை சீரழிப்பது செல்போனும் டிவியும் என்ற அணியை துவங்கி வைத்து பேச வருகிறார் பேராசிரியர் அபு அவர்கள்.